எதிரான குற்றங்களின் பட்டியலில் முதல் 3 இடங்களில் பாஜக ஆளும் மாநிலங்கள் உள்ளதாக கனிமொழி எம்பி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இது தொடர்பாக கனிமொழி என்னென்ன அம்சங்களை தெரிவித்துள்ளார்? தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து விட்டதாக ஆளுநர் RN ரவி நேற்றைய தினம் தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது திமுகவுடைய எம்பியும் திமுக துணை பொதுச் செயலருமான கனிமொழி ட்விட்டர் பக்கத்தில் அதற்கு பதிலளிக்கும் வகையில பதிவிட்டிருக்கார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவில பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் பட்டியல்ல முதல் 3 இடங்களை பிடித்திருக்கும் மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் என்றும் 3மே பாஜக ஆளும் மாநிலங்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கார். இருந்தாலும் பட்டியலில் 10 இடங்களுக்கு கூட வராத தமிழ்நாட்டின் மீது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கும் மாநிலம் என்று பழி போடும் ஆளுநருக்கு அப்படி என்ன தமிழர்கள் மீது வெறுப்பு என்றும், அவர் பொறுப்பு வகிப்பது ஆளுநராகவா இல்லை பாஜக தலைவராகவா என கடுமையான விமர்சனத்தை ட்விட்டர் பக்கத்தில் ஆளுநருக்கு பதிலளிக்கும் வகையில் பதிவிட்டிருக்கார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.